திருக்குறள்ல இன்சொல் பத்தின ஒரு விரைவான பார்வை இது. நாம தினமும் பேசுற வார்த்தைகளை திருவள்ளுவர் எவ்வளவு எளிமையான ஒரு உவமையோட ஒப்பிடுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இன்சொல்னா என்ன? அது சும்மா ஒருத்தங்கள புகழ்றது மட்டும் இல்ல. அதுல அன்பும் உண்மையும் கலந்திருக்கணும். மத்தவங்களுக்கு நன்மை தர வார்த்தை தான் உண்மையான இன்சொல்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. நல்ல வார்த்தை இருக்கும்போது ஏன் கடுமையான வார்த்தைகளை பேசணும்? இதுக்கு அவர் ஒரு சூப்பரான உதாரணம் தராரு. நம்ம கையில சாப்பிட்றதுக்கு நல்ல இனிப்பான பழம் இருக்கும்போது நாம கசப்பான காயை தேடி போவோமா? மாட்டோம் இல்லையா? அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயமோ அதே மாதிரி தான் இதுவோன்னு சொல்றாரு. கடைசியா இதோட பலன் என்ன தெரியுமா? இன்சொல் பேசுறது ஒருத்தருக்கு சந்தோஷத்தை மட்டும் தராம அறத்தையும் கொடுக்கும். அதாவது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமும் இருக்கும், நாம போற பாதையும் சரியா இருக்கும். சுருக்கமா சொன்னா, இனிமையான சொற்கள் இருக்கும்போது கடுமையான சொற்களை பயன்படுத்துறது கனி இருக்கும்போது காயத் தேர்ந்தெடுக்கிறதுக்கு சமம்.